Hey guys, இப்போ flipkart அப்புறம் அமேசானில் அவங்களோட ஃபெஸ்டிவல் சேலை ரன் பண்ணுறாங்க. இதில் எக்கச்சக்கமான பொருட்கள் சேலில் வந்துட்டுருக்கு. நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஐஃபோன் 13 50,000 ரூபாய்க்கு எட்டு வராங்க. இது வந்து தாறுமாறான டீலாக இருக்குது. நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சேலில் நீங்கள் வாங்கும்போது இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வாங்க வைக்கும் போது கூட நம்மளால் அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஒரு குட்டியான அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியும். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பற்றியும் அதனோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அப்ளிகேஷனோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EXTRAPE அப்படின்றது தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ, மைண்ட்ரா, ஸ்னாப்டீல் போல் 200க்கும் மேற்பட்ட சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் எந்த சைட்லேருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி லிங்கை ஷேர் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் லிங்கை போட்டு இந்த லிங்க் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க டிவி வாங்குறது மூலமாக உங்களால் ஒரு குட்டி அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மாதம் 10,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை பொறுத்து சம்பாதிக்க முடியும். சரி, இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. கிளிக் பண்ணுங்கள், நேராக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் ஆவீங்க. ஸோ இங்கே ஜாயின் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட நேம், நம்மளோட இமெயில் அட்ரஸ், அது போக இன்வைட் கோடையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்வைட் கோடு என்கிட்ட இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ். இந்த பேஜில் குறிப்பாக உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஃபோன் நம்பருக்கு. ஸோ இந்த ஓடிபியை கொடுத்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துக்கலாங்க. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட லாகின் ப்ராசஸ். இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இந்த மொபைலில் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்தோடனே அதிகமாக ஏர்னிங் தர வெப்சைட் என்னென்ன அப்படின்றத மேலே ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற சைட்ஸை பார்க்க முடியுது. அதிகமாக ஏர்னிங் தந்துட்டு இருக்கிற சைட்ஸை பார்க்க முடியுது. குறிப்பாக ஏஜியோ, மைண்ட்ரா, ஸ்னாப்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏஜியோலாம் நீங்கள் ப்ராடக்ட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கமிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் 6லேருந்து 9% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ போயிட்டு இருக்க டீல்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை மற்ற வெப்சைட்டில் என்னென்ன டீல் போயிட்டு இருக்குன்னு தெரியலன்னா இங்கே வந்து கூட நீங்கள் வந்து டீல்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டுடேக்கான டாப் டீல்ஸ், அதே மாதிரி ட்ரெண்டிங் டீல்ஸ், அதே மாதிரி டீல்ஸ் அண்டர் 499 அந்த மாதிரி டீல்ஸை பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன வெப்சைட்டில் என்னென்ன டீல்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க இது ரொம்பவே வசதியாக இருக்குங்க. அடுத்து ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் எல்லா ஸ்டோரையும் ஒன்றா பார்க்க முடியும். எல்லா ஸ்டோரோட ஹோம் பேஜையும் இங்கே பார்க்க முடியும். இதில் போயிட்டு நமக்கு என்ன தேவையோ நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஸ்டோர் முழுசாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோர் ஆப்ஷனில் போயிட்டு ஷேர் பண்ணலாம். அடுத்து மேக் லிங்க், இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது நாங்கள். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட லிங்கை ஃபஸ்ட் எடுங்க. ஸோ லிங்கை எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பாக்ஸில் கொடுத்து மேக் லிங்க் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லிங்காக அது மாறிடும். ஸோ இப்போ இந்த லிங்க் எடுத்துகிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க கிளிக் பண்ணி வாங்குறது மூலமாக உங்களுக்கு குட்டியான ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஏர்னிங்காக இருக்கும். இதை மை அக்கௌண்ட் அப்படின்ற செக்ஷனில் போய் பார்த்துக்கிட முடியும். நீங்கள் அக்கௌண்ட் அப்படின்ற செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத இந்த இடத்துல காமிச்சுவாங்க. ஆனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணி குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது அப்படின்றனால. ஸோ இங்கே ப்ரொஃபைல் அப்படின்ற இடத்துல போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலை ஃபில் பண்ணிக்கோங்க. மேனேஜ் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறது ஒன்றும் இல்லை, உங்களோட அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்காக. ஸோ அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை அப்ளிகேஷனுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உங்களால் கான்டாக்ட் பண்ணதுக்கான கான்டாக்ட் நம்பர், அது போக ஏதாவது போஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த சேவ்ட் போஸ்ட் போல பல ஆப்ஷனை இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக பார்க்க முடியுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணும், பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்களா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த அப்ளிகேஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு குட்டியான ஏர்னிங்கை பார்க்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இனி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.